பண்றது நம்ம பையன் திரும்பி வர போறது இல்ல. நம்ம எரியூட்டுறோமோ அல்லது மண்ணுக்குள்ள போக போகுது. அப்படி போகாம எங்கேயோ ஒரு வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லித்தான் நாங்க அந்த முடிவெடுத்த தருணங்கள் அதெல்லாம் செஞ்சிட்டோம். அப்புறம் ஆஃப்டர் பெயின்ங்கிறது இந்த போராட்டத்தை விட 4 மடங்கு போராட்டம் தான் அது. இந்த துக்கம் நடந்து நீங்க ஸ்ட்ராங்கா வெளியில வரதுக்கான நேரம் எவ்வளவு நாள் ஆச்சு? அது ஒரு 4-5 மாசம் ஆயிடுச்சு. மறைஞ்சு வாழ்ந்த மாதிரிதாங்க. ஏன் மறைஞ்சு வாழணும்? நம்ம ஸ்ட்ராங் ஆகும்ல, மேலும் மேலும் காயப்படக்கூடாது இல்ல. பரிதாபப்படுறதுங்கிறது என்னையும் நம்ம பலவீனப்படுத்தும். ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும்போது பஸ் ஒவ்வொன்றையும் திருப்பி சொல்லும் போது நமக்கு தேவையில்லாத மன உளைச்சல். 11 உறுப்பு நீங்க தானம் பண்ணிருக்கீங்கன்னா அதையே பண்ணக்கூடாது, ஏன் பண்ற? சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் நரேன் இறந்தா கூட 11 உறுப்பு தானம் பண்ணிருக்காங்க. உடமையே தானம் பண்ணலான்னு சட்டத்துல இருக்கு. எல்லாரும் இது செய்யணும்னு நினைக்கிறேன் நானு.